இந்த வீடியோவில் நாம சிங்கிள் மானிட்டரில் எப்படி ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரீமிங்னு சொன்னால் சிங்கிள் மானிட்டராக இருந்ததுன்னா டபுள் மானிட்டராக இருந்தால் இதில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இங்கே கான்செப்ட் என்னென்னா சிங்கிள் மானிட்டரில் நாம் லைவ் சேட்டை ரீட் பண்ணிவிட்டு நம்ம வியூவர்ஸ் கவுண்டை பார்த்துட்டு எப்படி ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே சிங்கிள் மானிட்டர் இருந்தால் என்ன பண்ணுவோம், நாம இன்னொரு மொபைல் எடுத்து அதில் தான் ஸ்ட்ரீமிங்கை நாம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அதுக்குமே இன்டர்நெட் கன்சியூம் ஆகும். மேபி உங்களுக்கு ஸ்லோ இன்டர்நெட் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகி ஸ்ட்ரீமை மேபி ஸ்லோ பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கான்செப்ட் என்னென்னா ஒரே மானிட்டர் நீங்கள் அதில் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே கேமுக்கு மேலே உங்களுக்கு லைவில் வர சேட்டை எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அதே வேளையில் எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையுமே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ஒரு மிட்ரேஞ்ச் பிசிக்காக தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஹையன் பிசிக்கு எல்லாமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடும். நாம் இதை ஓபிஎஸ்லேயே பண்ண போகிறோம். ஸோ மிட்ரேஞ்ச் பிசியில் கூட ஒரு லோவன் பிசியில் கூட நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் யூசேஜ் பெருசாக இருக்காது. முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப் தான் இது. ஸோ இதுக்கு மேலேயுமே நிறைய அட்வான்ஸான செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணும் அப்புறம் ஒரு வீடியோவில் கவர் பண்ணலாம். இப்போதைக்கு சிம்பிளாக முடிஞ்ச வரைக்குமே நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது கேமுக்கு மேலே எப்படி லைவ் சேட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது, ப்ளஸ் நம்மளோட கரண்ட் லைவ் வியூவர்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதையுமே டிஸ்பிளே பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதையுமே நம்ம ஓபிஎஸ்ல பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஓபிஎஸ் தேவைப்படுது. ஓபிஎஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நீங்கள் இன்ஸ்டாலர் இல்லைனா ஜிப்பை யூஸ் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து எடுக்க வேணாம், அதில் ஓல்டு வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் புது அப்டேட். அதுக்கப்புறமா நமக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது, அதுதான் டிரான்ஸ்பரண்ட் ட்விட்ச் சேட் ஓவர்லே. இது ஹிட்அப்ல இருக்குது. இதோட லிங்கையும் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எந்த வெர்ஷன் எப்போ நீங்கள் பார்க்கும்போது லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதையே டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போதைக்கு 104 இருக்குது. அதுலேருந்து நீங்கள் இந்த EXE ஃபைலாம் டவுன்லோட் பண்ணலாம். இது ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் தான், ஒரு RMB தான் இருக்கும். இது உங்களோட சிஸ்டமில் எந்த ஒரு பெரியஸாக ரிசோர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் எடுத்துட்டிங்கன்னா OBS நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க. ஸோ இன்னொரு அந்த ஓவர்லே சாஃப்ட்வேர் இது இங்கே இருக்குது. நான் ரெண்டையுமே டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ முதல்ல நம்ம இப்போ OBSலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ OBSல என்னென்ன பண்ணலாம், அங்கேயுமே சில பேர் பிகினர்ஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ OBS எப்போவுமே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினில் ரன் பண்ணுங்கள். அப்போ தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். மெயினாக லேப்டாப் வச்சுருக்கவங்க இந்த விஷயத்தை நீங்கள் மஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா OBSல வந்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது சீன் கிரியேட் பண்ணலாம். ஸோ OBS உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் செட்டப்பெல்லாம் கேட்கும், அதெல்லாம் நார்மல் தான், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே சீனில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறதையுமே நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். ஸோ நான் இதில் ஆல்ரெடி இருக்க சீன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு சீன் இருக்குது, டிஃபால்ட்டாக ஒரு சீன் இருக்கும். நான் இதை ஸ்டார்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஐயோ ஸ்டார்டிங் அப்படின்னு அந்த சீனுக்கு நேம் வச்சுட்டேன். ஸோ இந்த சீனுக்கு உள்ளே தான் ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்குமே இந்த ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இமேஜை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே ப்ரௌஸ் கொடுத்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் இமேஜஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஸ்ட்ரீமிங்காக. ஸோ இதில் நான் இந்த ஸ்ட்ரீமிங் ஸ்டார்டிங் அப்படிங்கிற இந்த இமேஜை கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இதை என்னோடய ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த சீன் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம கேமை டிஸ்பிளே பண்ணாமல் இந்த சீனை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், அதாவது ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே இந்த சீனோட ஒரு வேலை முடிஞ்சுது. ஸோ இன்னொரு சீனை க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு நான் கேம் அப்படின்னு நேம் வைக்கிறேன். ஸோ இந்த சீனுக்குள்ளே நான் கேம் சைடெலாம் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சீனை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் பிரேக்குன்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேப்பில் எனக்கு ஏதாவது பிரேக் தேவைப்படும், இல்லைனா வேறு யாருக்கிட்டையாவது நான் பேசணும் எங்கள் வீட்டில், இல்லைனா நான் எனக்கு சின்ன பிரேக் இதுக்காக தேவைப்படுதுன்னா இந்த சீனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். இதோ நான் பி ரைட் பேக்குன்னு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இதையுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இங்கே என்னன்னா, நான் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டார்டிங் அப்படிங்கிற இந்த இமேஜை டிஸ்பிளே பண்ணுவேன். எனக்கு பிரேக் தேவைப்படும்போது இந்த பிரேக்குங்கிற இந்த சீனில் கிளிக் பண்ணுவேன். ஸோ கேமை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அப்புறமா இன்னும் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு நான் எண்டுன்னு வைக்கிறேன். அதாவது ஸ்ட்ரீமிங் எண்டானதுமே நான் ஸ்ட்ரீமிங் முடிஞ்சுது அப்படிங்கிற காட்டுறதுக்காக. ஸோ இங்கேயுமே நான் சீனுக்குள்ளே இருந்து ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இமேஜ் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எண்டு காணோம். நான் அதுக்காக இப்போ இந்த பாஸ் 6 இந்த எக்ஸாம்பிளுக்காக இந்த இமேஜை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ட்ரீமிங் எண்ட் இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படுறதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நாம் 4 சீன் ஆட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நாம் கேம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ கேம் ஆட் பண்ணதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய பேர் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இப்படி ப்ளஸ் ஐக்கானில் கொடுத்து டிஸ்பிளே கேப்சர் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே கேப்சர் கொடுத்தா என்ன ஆகும்,
மொத்த டிஸ்பிளேயுமே இங்கே கேப்சர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் பிசியில் என்ன யூஸ் பண்ணாலுமே அது இங்கே கேப்சர் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். இதுவே டுவல் மானிட்டரில் என்ன இந்த பிரச்சனையே இல்லை. ஒரு மானிட்டரை கேப்சர் பண்ணலாம், இன்னொரு மானிட்டரில் நமக்கு தேவையான ஒர்க்கு பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஸ்பிளே கேப்சராக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கேமை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பிசியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அது அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டிஸ்பிளே கேப்சராக யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேமை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களோ அந்த கேமை ஓப்பன் பண்ணுங்கள். நான் இங்கே டெல்டா ஃபோர்ஸோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணணுமோ அந்த கேமை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேமோட செட்டிங்ஸில் போங்க. அந்த கேம் செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் இல்லைனா டிஸ்பிளே செட்டிங்ஸ் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஸ்பிளே மோட். அந்த டிஸ்பிளே மோடில் நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் விண்டோடு மோடுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டிங்கன்னா கேப்சர் ஆகாது. நாம் இங்கே யூஸ் பண்ணுற போகிறது விண்டோடு மோடு கேப்சர் தான். ஸோ விண்டோடு மோடை எனபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க செட்டிங்ஸை. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானில் போனீங்கன்னா இங்கே கீழே விண்டோஸ் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், விண்டோ கேப்சர். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இங்கே முதல் ஆப்ஷனில் விண்டோன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இங்கே நான் டெல்டா ஃபோர்ஸ், ஸோ எனக்கு இங்கே டெல்டா ஃபோர்ஸ்னு இங்கே விண்டோட நேம் இருக்குது பாருங்கள், அதையே செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போவுமே பிளாங்காக தான் இருக்கும், ஏன்னா கேப்சர் மெத்தடை நாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் விண்டோஸ் 10 இந்த வருஷனுக்கு மேலே விண்டோஸ் 11 எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 அண்ட் அப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேப்சர் ஆடியோ இதை கண்டிப்பாக எனபிள் பண்ணுங்கள். அப்போ தான் கேமோட ஆடியோவுமே உங்களுக்கு லைவில் வரும். செகண்ட் ஆப்ஷன் சில பேருக்கு தேவைப்படலாம், மவுஸ் கர்சரை கேப்சர் பண்ணணுமா இல்லையான்னு, அதாவது ஸ்ட்ரீமிங்கில் உங்களுக்கு மவுஸ் தெரியணுமா இல்லையாங்கிறது தான். ஸோ நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கேம் வந்துடுச்சு டெல்டா ஃபோர்ஸ். இங்கே என்ன கேம் வச்சுருக்கீங்களோ அதுவே வந்துடும். ஸோ இப்போ நான் என்னோடய பிசியில் ஏதாவது ஒர்க் பண்ணுறேன்னா அது அங்கே ஸ்ட்ரீமிங்கில் தெரியாது பாருங்கள். இதுக்காக தான் விண்டோ கேப்சரை யூஸ் பண்ணுறோம். இது சிங்கிள் மானிட்டரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சிங்கிள் மானிட்டரில் இருக்கீங்க, உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கும்போது ஏதாவது பிசியில் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் கேமை தைரியமாக மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓபிஎஸ்ஸில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ இப்போ நான் ப்ரௌசரில் எடுத்தாலுமே அங்கே தெரியாது பாருங்கள், கேம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் விண்டோ கேப்சர் மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நாம் கேம் ஆட் பண்ணிட்டோம், கேமோட ஆடியோவுமே இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு மைக்ரோஃபோன் ஆட் பண்ணோம். ஸோ மைக்ரோஃபோன் ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது மைக் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானில் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆடியோ இன்புட் கேப்சர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணி இங்கே தான் இதுக்கு மைக்குன்னு நேம் வைக்கிறேன், அப்போ தான் சரியாக ஞாபகம் இருக்கும். ஸோ மைக்குன்னு நேம் வச்சு ஓகே கொடுக்குறேன். இதுலேருந்து உங்களோட மைக்ரோஃபோன் ஏதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக விட்டால் கூட டிஃபால்ட்டாக உங்கள் மைக்ரோஃபோன் இருக்குன்னா ஓகே. எனக்கு இங்கே ஏஎம்டியோட இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸ் தான், ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் ஏஎம்டி எனக்கு அது நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். நிறைய பேருக்கு டிஃபால்ட்டாக இருக்கலாம். NVIDIA யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது NVIDIA ப்ரோகாஸ்ட் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி NVIDIA தான் இருக்கும். நான் இங்கே ஏஎம்டியோட நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணுறேன், அதனால் ஏஎம்டியை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைக்ரோஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இங்கே கீழே இப்போது கேம் சைலண்டாக இருக்குது. நான் வேணால் கேமில் ஆடியோ எனபிள் பண்ணி பார்க்குறேன். மியூசிக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த விண்டோ கேப்சருங்கிறது என்னோடய கேம். நான் வேணால் ரீநேம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் விண்டோ கேப்சரில் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்கலாம், இல்லைனா F2 கொடுங்க. அதில் தான் F2 இல்லைனா F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இங்கே டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டெல்டா ஃபோர்ஸோட ஆடியோ, இது என்னோட மைக்ரோஃபோனோட ஆடியோ. நான் செப்பரேட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போது நான் ஸ்டார்டிங்கில் இந்த சீன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணேன்ல, அதோட யூஸ் இப்போ தான் வரப்போகுது. அதாவது நீங்கள் இப்போது கேம் ஸ்ட்ரீமை போட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த பக்கம் எந்த ஆடியோவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். எந்த ஆடியோ இருந்தாலுமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஏதாவது ஆடியோ வந்துச்சுன்னா அந்த ஆடியோவை டிலீட் பண்ணி விட்டுருங்க, தேவையில்லை நமக்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நாம் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம், இல்லை ஸ்டுடியோலேருந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அங்கே யார்கிட்ட வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். லைவ் போயிட்டு இருந்தாலுமே யாருக்குமே அது கேட்காது. நமக்கு தேவையான ஆடியோ இந்த கேம் சீனுக்குள்ளே இருக்க இந்த ஆடியோஸ் மட்டும்தான். நீங்கள் கேமுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இந்த ஆடியோஸு லைவில் கேட்க தொடங்கும். அது வரைக்கும் யாருக்குமே கேட்காது. இப்போ பிரேக் போனீங்கன்னா அதுக்குள்ளேயுமே எந்த ஆடியோவும் இல்லை. அதுக்குள்ளே டிஃபால்ட்டாக ஆடியோ இருந்துச்சுன்னா டிலீட் பண்ணி விட்டுருங்க, நமக்கு அது தேவையில்லை. அதே மாதிரி தான் ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணும்போது கூட நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம்னா அது லைவில் கேட்காது. அதனால தான் இப்படி செப்பரேட்டாக நாம் சீன் கிரியேட் பண்ணுறோம். இந்த கேம் சீனை மட்டும் நாம் வச்சுருந்தோம்னா
லைவ் எடுத்ததுமே கேம் போகும், அதே வேளையில் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க ஆடியோவுமே ஸ்ட்ரீமர்ஸு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த சீன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த சீன்ஸை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். நான் இப்போது ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணதுமே ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். நான் இங்கே பேசிட்டு என்னெல்லாம் செட்டப் வேணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குழப்பி விட்டுனான்னு தெரியல. டவுட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், மறுபடியும் வேணால் கிளியராக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நாம கேமை கொண்டு வந்துட்டோம், சீன்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம சேட்டை பார்க்குறது, அதுவும் நம்ம கேமுக்கு மேலே இங்கே எப்படி நம்ம சேட்டை பார்க்குறது, நம்ம லைவ் சேட், அதுக்கான மெத்தட் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ கேமை மினிமைஸ் பண்ணி நம்ம டெஸ்க்டாப் வந்துட்டோம். ஸோ நான் இன்னொரு சாஃப்ட்வேர் ஸ்டார்டிங்கில் எடுக்க சொல்லியிருந்தேன், 6 MB சைஸில் இருக்குது. இந்த ஓவர்லே சாஃப்ட்வேர் இதுதான். இதோ இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுமே அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி ஒரு ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணும் பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணோன்னா இது இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணனால இப்படியே இருக்குது. உங்களுக்கு எம்டியாவது டிஸ்பிளே இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இந்த எம்டியான டிஸ்பிளே அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் உங்கள் சேனலுக்கு போங்க. எந்த சேனலில் நீங்கள் லைவ் போடணுமோ அந்த சேனலுக்கு போங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் அன்லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ யாருக்குமே தெரியாது. ஸோ இங்கே நாம் என்ன பண்ணோன்னா, இங்கே சேட் இருக்குது பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் மேலேயே தான் இருக்கும், நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சேட் இருக்குது பாருங்கள். இதில் தான் சேட்டெல்லாம் தெரியும். ஸோ இதில் இந்த ஒரு 3 டாட் வச்சுட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் பண்ணி பாப் அவுட் சேட் அப்படி எடுத்திங்கன்னா இப்படி செப்பரேட் விண்டோவாக வரும். ஸோ இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த URL இதை தான் காப்பி பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு அதை மினிமைஸில் விட்டுருங்க, அது தேவையில்லை. இந்த சேட் உங்களுக்கு இந்த கேமுக்கு மேலே எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு கேமில் இந்த சேட்டு தெரியும், நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத எந்த இடத்துலையாவது வச்சுடுங்க. இந்த ரீசைஸ் கூட பண்ணலாம் பாருங்கள். சின்னதாக வைக்கலாம், பெருசாக வைக்கலாம், எப்படி வேணால் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு பொசிஷன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு 3 லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் இதோட ஆப்ஷன். இதில் போயிட்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி URL போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும். இந்த CSS இது எதுவுமே இருக்காது. ஸோ இந்த முதல்ல இந்த URL ஸ்க்ரீனில் அந்த நம்ம காப்பி பண்ணுவோம்ல லைவ் சேட்டோட URL நான் உங்களுக்கு எகெயின் காட்டுறேன். ஸோ இந்த லைவ் சேட்டோட இந்த URL இங்கே எது காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இதில் டாப் சேட்லேருந்து லைவ் சேட்டுக்கு வைக்கிறேன். ஸோ இப்படியே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போது நான் லைவ் இன்னும் கோ கொடுக்கல, சேட் டிஸ்பிளே ஆமான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, நான் எங்கள் லைவ் சேட்டில் என்ன மெசேஜ் வந்தாலுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அது கேமுக்கு மேலே இருக்கும். இங்கேருந்து என்ன வந்தாலுமே இம்மீடியட்டாக அங்கேயுமே தெரியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்மளால் லைவ் சேட்டை பார்க்க முடியும். ஸோ அப்புறமா இன்னொரு ஷார்ட்கட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லைவ் சேட் ஓவர்லேயோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், டோங்கல் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது என்னென்னு சொல்கிறேன், Ctrl+Alt+F7. இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணேன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளால் இதை எதுவும் பண்ண முடியாது. நம்ம கேமுக்குள்ளே கிளிக் பண்ணாலுமே இதில் கிளிக் ஆகாது. கேமில் வேறு எங்கே வேணால் கிளிக் ஆகும். ஆனால் அந்த இதில் மட்டும் எதுவுமே ஆகாது பாருங்கள். நான் என்ன பண்ணாலுமே ஆகாது. இங்கே தான் கிளிக் பண்ணாலுமே இந்த சேட் இந்த பாப்பப்பில் எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது. அதுவே நான் அதில் காட்டின மாதிரி Ctrl+Alt+F7 ப்ரெஸ் பண்ணேன்னா மறுபடியும் வந்துடும். இங்கேருந்து வேணால் கூட நான் ரீப்ளை பண்ண முடியும் என்னோடய லைவ் வியூவர்ஸுக்கு. அதுவே நான் இப்போது இப்படி இருந்துச்சுன்னா இதில் கிளிக் ஆகும் பாருங்கள். மறுபடியும் இந்த ரவுண்ட் ஐக்கானில் கிளிக் பண்ணேன்னா அது செட் ஆகிடும். மறுபடியும் எனக்கு Ctrl+Alt+F7 ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். மேபி உங்களுக்கு மைக் இல்லை, எனக்கு சேட்டில் தான் ரீப்ளை பண்ணால் கூட நீங்கள் Ctrl+Alt+F7 யூஸ் பண்ணலாம். மறுபடியும் தேவையில்லாதப்போ இந்த ரவுண்ட் ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அந்த இடத்துல செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சேட்டிங் பண்ணலாம் நம்ம லைவாக இருக்கும்போதே. ஸோ இப்போ லைவ் வியூவர்ஸை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணோன்னா, அதுக்குமே இதே சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ Ctrl+Alt+F7 ப்ரெஸ் பண்ணி அதை வெளியே வர வைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். லைவ் வியூவர்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரீம்லேப் வெப்சைட்டில் போகணும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சேனலை லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு விஜெட்ஸ் டேபுக்கு போங்க. அதோட லிங்கை தான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன்.
ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் லாகின் பண்ணும்போது எல்லா பெர்மிஷனுமே கொடுத்து லாகின் பண்ணுங்கள். இதில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறத ஆப்ஷன்ஸை போட்டிருப்பாங்க. அதில் வியூவர்ஸ் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போனீங்கன்னா வியூவர்ஸ் கவுண்ட் வந்துடும். இதுங்கிறத நீக்கி வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஃபாண்ட் வேணும்னா ஃபாண்ட் வைக்கலாம். இந்த யூடியூப் இந்த டிக் கண்டிப்பாக இருக்கணும். இது டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபாண்ட் கலரை மாற்றலாம். கஸ்டம் CSS வேணும்னா அதையுமே ஆட் பண்ணலாம். நான் இங்கே எதுவுமே ஆட் பண்ணலை, இப்போதைக்கு டிஃபால்ட்டாக விடுறேன். ஸோ இங்கே மேலே கிளிக் டு காப்பி URL இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ காப்பி கொடுத்ததோட அந்த வெப்சைட்டோட வேலை முடிஞ்சுது. இதை நீங்கள் இப்படி ஓப்பனில் வச்சுக்கணும்னு எந்த தேவையுமே கிடையாது. நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இங்கே இந்த ஓவர்லே சாஃப்ட்வேரில் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் நியூ விஜெட்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நமக்கு இன்னொரு இன்ஸ்டன்ட் கிரியேட் ஆகும். இதில் நீங்கள் கஸ்டம் URL அதில் இப்போ நீங்கள் ஸ்ட்ரீம்லேப்லேருந்து காப்பி பண்ண அந்த URL பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுமே இன்னொரு டிஸ்பிளே வரும் பாருங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது, நமக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணி ஏதாவது ஒரு கார்னரில் எங்கேயாவது வைக்கலாம். நான் எங்கள் லெஃப்ட் சைடு டாப்பில் வச்சுட்டு இப்போ நான் இதில் இதுக்கு டாப்பில் வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஐக்கானில் கிளிக் பண்ணேன்னா அங்கேயே செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அந்த 0 மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்போதைக்கு எந்த வியூவர்ஸுமே கிடையாது. வியூவர்ஸ் வரும்போது அங்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நான் இங்கே வேணா ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் சில டவுட் இருக்கலாம். இந்த சாட் பேனலை அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றினா நமக்கு இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு டவுட் தோணலாம். இந்த சாஃப்ட்வேரில் நான் அது பக்காக இருக்குது. நான் அதுக்கு கஸ்டம் கோடெல்லாம் கொடுத்து பார்த்தேன், இதிலே கொடுத்துருக்க ஆப்ஷனை கொடுத்து பார்த்தேன். இருந்தாலுமே டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்ற முடியல. ஸோ வேறு சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்ற முடியும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக சாஃப்ட்வேர் இருக்கும். அது மிட்ரேஞ்ச் பிசிக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த சாஃப்ட்வேரை சஜஸ்ட் பண்ணுறேன். நான் மிட்ரேஞ்ச் பிசி லோ அண்ட் பிசிக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணி சின்னதாக கூட வைக்கலாம். உங்களுக்கு கேமில் நிறையா ஸ்பேஸ் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணி சின்னதாக கூட ஏதாவது ஒரு கார்னரில் நீக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் லைவாக வியூவர்ஸ் கவுண்டையுமே பார்க்க முடியும். அப்புறமா லைவ் சேட்டுமே பார்க்க முடியும். அதே வேளையில் நான் கெயினுமே பண்ண முடியும். இது எல்லாமே நான் ஒரு சிங்கிள் மானிட்டரில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிங்கிள் மானிட்டரில் என்னால் கேம் ப்ளே பண்ண முடியும். அதே வேளையில் லைவ் வியூவர்ஸ் கவுண்டையுமே பார்க்க முடியும். என்னால் சேட்டு டைப் பண்ணி கூட ரீப்ளை பண்ண முடியும். இல்லைனா மைக் இருக்குன்னா மைக்கில் கூட என்னால் ரீப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிங்கிள் மானிட்டர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஓபிஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போது கேம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அங்கே வியூவர்ஸுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது நான் சேட்டு பார்த்துட்டு இருக்கேன், எங்கே லைவ் டிஸ்பிளே ஆகுது, லைவாக வியூவர்ஸ் கொண்டு டிஸ்பிளே ஆகுது, அது எதுவுமே தெரியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா நாம் இங்கே டிஸ்பிளே கேப்சரை யூஸ் பண்ணுறோம். இங்கே ஓபிஎஸ் இந்த கேமை மட்டும்தான் கேப்சர் பண்ணுமே தவிர வேறு எதையுமே கேப்சர் பண்ணாது. ஸோ இதனால் வியூவர்ஸுக்குமே நாம் லைவாக சேட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாது. அந்த இடத்துல அவங்களுக்கு எதுவுமே ப்ளோக் ஆகாது பாருங்கள். கேமில் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பிரேக் வேணும்னா நான் பிரேக் சீனுக்கு போயிடுவேன். இங்கே எந்த ஆடியோவுமே இருக்காது. நான் இங்கே வீட்டில் பேசிகிட்டு இருந்தாலும் சரி அங்கே வியூவர்ஸுக்கு எதுவுமே கேட்காது. இல்லைனா நான் இங்கே பிசியில் ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ண முடியும் என்னால். அது நான் கேமில் வச்சுட்டு கூட யூஸ் பண்ண முடியும். அங்கே கேம் சவுண்டு கேட்டுட்ருக்கோம். ஆனால் நான் பிசியில் எனக்கு தேவையான எந்த வேலை வேணாலும் நான் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஸ்டார்ட் ஆனதுமே ஸ்டார்டிங் சீனை போட்டுடலாம். இந்த ஆடியோ டேபில் எந்த ஆடியோ இருந்தாலும் ரீட் பண்ணி விட்டுருங்க, நமக்கு தேவைப்படாது. மேபி டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஏதாவது ஆடியோ டிஸ்பிளே ஆக சான்சஸ் இருக்குது. பிரேக் எடுக்கும்போது பிரேக் டேப், இல்லைனா எண்டு வரும்போது எண்டு டேப். கேம் டிஸ்பிளே ஆகணும்னு தோணும்போது மட்டும் நீங்கள் கேம் டேப்பில் போனால் போதும். அங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த மைக்ரோஃபோன் ஆடியோவும் கேட்கும், இந்த கேமோட ஆடியோவும் கேட்கும். நீங்கள் எந்த கேம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நீங்கள் கேம் வால்யூம் இல்லைனா மைக்ரோஃபோன் வால்யூமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலேயுமே உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதே சிங்கிள் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணணும், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதேமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச வரைக்குமே கவர் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.